இன்னைக்கு காலையில பால் வாங்க போறீங்க, விலை ஏறி இருக்கு. பிரெட் வாங்க போறீங்க, விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் போட போறீங்க, விலை ஏறிடுச்சு. இது ஏதோ தற்செயலாக நடக்கும் விலைவாசி உயர்வுன்னு மட்டும் நினைக்காதீங்க. உலக நாடுகள் எல்லாம் இப்படி ஒரு மாபெரும் சுழல்ல சிக்கி இருக்கு. சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், இந்தியா என அனைத்து நாடுகளும் இன்று ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சிக்கனமாக இருங்க, தேவையில்லாம செலவு செய்யாதீங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க. எங்கே திரும்பினாலும் எச்சரிக்கை மணி. வரப்போகும் ஆபத்தை, உண்மையான ஆபத்தை, யாரும் சொல்லாத உண்மைகளை இந்த 10 நிமிடத்துல பார்க்க போறீங்க. If you don't watch till the end, you will be in danger for sure. இத நாம வெறும் 10 நிமிஷத்துல பார்க்க போறோம். இந்த மாபெரும் பொருளாதார சூழலுக்கும் இன்றைய உலக நாடுகளின் அவல நிலைக்கும் யாருங்க காரணம்? உலகளாவிய கடனா இல்ல உலகளாவிய போர்களா? இதற்கான நேரடி பதில், இவை இரண்டும் தனித்தனி காரணங்கள் அல்ல, ஒன்றுக்கொன்று பின்னப்பட்ட ஒரு நச்சு வளையம்தான். குளோபல் வார முதலில் பார்க்கலாம். கடன் என்பது காகித பிரச்சனை, ஆனால் போர் என்பது பொருட்களின் நிஜ பிரச்சனை. ரஷ்யா கேஸ் சப்ளையை நிறுத்தியதும், உக்ரைன் கோதுமை ஏற்றுமதியை முடக்கியதும் உலகளவில் நிஜமான பற்றாக்குறை ஏற்பட்டது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரினாலும் ஹார்மோசாவை மூடினதினாலும் உலக அளவில் பெரிய ஆயுள் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரிந்ததே. நண்பர்களே, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தா கார் ஓட்ட முடியாது, பஸ்ஸில் போகலாம் என்று நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆனால் இந்த எரிசக்தி நெருக்கடி உங்களை தட்டில் இருக்கும் சோற்றை பறிக்க போகுது என்று சொன்னா நம்புவீங்களா? நாம் பயன்படுத்தும் யூரியா, உரம் தொழிற்சாலையில் சும்மா கெமிக்கலை கலந்து செய்வதில்லை. அதற்கு இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ் வேண்டும். இன்று உலக நாடுகள் சண்டை போட்டுக்கொண்டு கேஸ் சப்ளையை நிறுத்தியதால உரம் தயாரிக்க கேஸ் இல்ல. கேஸ் விலை உயர்ந்ததால உரம் விலை உச்சிக்கு போய்விட்டது. உர விலை உயர்ந்ததால விவசாயி எப்படி விவசாயம் செய்வாரு? நிலத்தில் நெல்லும் கோதுமையும் விளையவில்லைன்னா உங்கள் பேங்க் அக்கவுண்டில் இருக்கும் லட்ச ரூபாயை வச்சு நீங்க எதை சாப்பிடுவீங்க? பணத்தை அச்சிடலாம், பிரெட் அச்சிட முடியாது. உலக சந்தையில அரிசி, கோதுமை, காய்கறிகளின் வரத்து குறைஞ்சு விலைவாசி உயர்ந்து பஞ்சத்திற்கு வழி வகுக்கிற நிலைமை. இன்னும் நாம் ஒரு கிரேட் ரீசெட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பற்றாக்குறை ஏற்படும் போது பொருள் விலை ஏறுது, அதை வாங்க கடன் வாங்கணும் இல்லையா? அப்படின்னா கடன் வாங்குறது தவறா? கடன் இல்லாம எந்த ஒரு தனி நபரோ அல்லது நாடோ முன்னேற முடியாது என்பதுதான் நவீன பொருளாதாரத்தின் கசப்பான உண்மை. உதாரணமாக, ஒரு நபர் 50 லட்சம் ரூபாய்க்கு வீட்டுக் கடன் வாங்கி வீடு கட்டுகிறார் என்றால், அவர் தனது 20 வருட உழைப்பை இன்றே பயன்படுத்தி ஒரு சொத்தை உருவாக்கி விடுகிறார். கடன் இல்லைன்னா அவர் 20 வருடங்கள் வாடகையிலேயே வாழ வேண்டியதுதான். இதேதான் நாட்டிற்கும் பொருந்தும். சாலைகள், பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்க இன்றே கடன் தேவை. அப்படின்னா நாடுகள் கடன் இல்லாமல் இருக்கவே முடியாதா? இந்த சில நாடுகள் கடன் இல்லாமல் வாழ முடிகிறது. அவங்களுக்கு இயற்கை வளங்கள் ஏராளமாக இருக்கு. சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் அவங்களிடம் இருந்த கச்சா எண்ணெயை உலகம் முழுவதுக்கும் விற்று அதிக லாபம் ஈட்டுறாங்க. அவர்கள் யாருக்கும் கடன் படவில்லை, மாறாக உலகமே அவர்களுக்கு கடன் பட்டிருக்கு. வேறு சில நாடுகள் லைக் சிங்கப்பூர், ஜெர்மனி கடன் வாங்கினாலும் அனைத்தையும் நுகர்வுக்கு பயன்படுத்தாமல் உலக அளவில் லாபம் தரும் தொழில்களில் முதலீடு செய்கிறாங்க. மற்ற பெரும்பாலான நாடுகள் அந்த நிலையில் இல்லைதான். ஒரு நாடு கடன் வாங்கி எக்ஸ்பிரஸ் சாலைகள், துறைமுகங்கள், ஐடி பூங்காக்கள் அல்லது புல்லட் ரயில் திட்டங்களை உருவாக்கினால் அது நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும். இதன் மூலம் எதிர்காலத்தில் அதிக வரி வருவாய் கிடைக்கும். அந்த வருவாயை கொண்டு கடனை எளிதாக அடைத்து விடலாம். இது நல்ல கடன். ஆனால் கடன் வாங்கிய பணத்தை
உற்பத்தி பொருளுக்கு பயன்படுத்தாமல் அன்றாட செலவுகளுக்கும் சம்பளம் கொடுப்பது, இலவசங்கள் வழங்குவது, மானியங்கள் கொடுப்பது அல்லது பழைய கடனுக்கான வட்டியை அடைப்பது, இதற்கு பயன்படுத்தினால் அது நாட்டை திவாலாக்கிவிடும். அது கெட்ட கடன். நாம் ஏன் இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நிலைமை இன்னும் மோசமாக போக போகுது. கடன் வாங்குவது வளர்ச்சிக்கு தேவைதான். ஆனால் தற்போதைய உலக பொருளாதாரத்தில் பிரச்சனை என்னன்னா, கடன் என்பது வளர்ச்சியை கடந்து சென்று விட்டது. டெட் இஸ் அவுட் க்ரோயிங் growth. இத ஒரு எளிய கணக்கு மூலம் புரிஞ்சுக்கலாம். உங்களது சம்பளம், அதாவது ஜிடிபி, வருடா வருடம் 8% உயர்கிறது. ஆனால் உங்களது கடன், டெட், வருடா வருடம் 15% உயர்கிறது. தொடக்கத்தில் நீங்கள் வசதியாக வாழ்வது போல தோணும், வளர்ச்சியும் தெரியும். ஆனா ஒரு கட்டத்தில் உங்களது மொத்த சம்பளமும் வட்டி கட்டவே பத்தாமல் போயிடும். இன்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் மக்களை இப்போதே உஷாராக இருக்கும்படி எச்சரிக்கிறாங்க. மிக சுருக்கமாக சொன்னா, உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி மட்டும்தான் ஒரு தனி நபரையும் சரி, ஒரு நாட்டையும் சரி, கடன் சுமையிலிருந்து காப்பாற்ற முடியும். உற்பத்தி இல்லாத வெறும் காகித பண அச்சிடல் என்பது தற்கொலைக்கு சமம். இப்போது உங்கள் அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு நிறுவனம் தோற்றால் அது என்பிஏ, அதாவது வாராக்கடன் ஆகிடுது. நிறுவனம் தண்டிக்கப்படுது. ஆனால் ஒரு நாடே தோற்று போனா அதற்கு என்ன தண்டனை? யாரு தண்டிப்பாங்க? ஒரு நாட்டுக்கு நீதிமன்றம் போய் சீல் வைக்க முடியாது. அப்படின்னா அந்த நாட்டுக்கு கிடைக்கும் தண்டனை தான் என்ன? நம்பர் 1, சர்வதேச புறக்கணிப்பு. ஒரு நிறுவனம் திவாலானால் சிபில் ஸ்கோர் குறையும். அதே போல ஒரு நாடு கடனை திருப்ப செலுத்தவில்லை என்றால் சர்வதேச நிர்ணய நிறுவனங்கள் லைக் மூடிஸ், S&P அந்த நாட்டின் கிரெடிட் ரேட்டிங்கை டிஃபால்ட் நிலைக்கு குறைச்சிடும். இதன் பிறகு உலகில் எந்த ஒரு நாடோ, சர்வதேச வங்கிகளோ அந்த நாட்டுக்கு ஒரு பைசா கூட கடன் தராது. வெளிநாட்டு முதலீடுகள், FDI அனைத்தும் அப்படியே நின்றுவிடும். வேறு வழியே இல்லாமல் அந்த நாடு IMF போன்ற அமைப்புகளிடம் அடிமையாக கையேந்தும். அப்போது IMF சும்மா பணம் தராது, மிக கடுமையான நிபந்தனைகளை போடும். மக்களுக்கு கொடுக்கும் இலவசங்களை நிறுத்து, மின்சார கட்டணத்தை உயர்த்து, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை குறை, வரிகளை அதிரடியாக உயர்த்து என்று IMF உத்தரவிடும். நாட்டின் பட்ஜெட்டை அந்த நாட்டு அரசாங்கம் தயாரிக்க முடியாது, IMF தான் தீர்மானிக்கும். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நிலைமைதான். சொத்துக்கள் பறிமுதலும் செய்யும். அடுத்ததாக, ஒரு நிறுவனம் கடனை அடைக்காவிட்டால் வங்கியினர் வீட்டை ஜப்தி செய்வார்களே, அதே போல வெளிநாட்டு நீதிமன்றங்கள் மூலம் திவாலான நாட்டின் சர்வதேச சொத்துக்கள் முடக்கப்படும். அந்த நாட்டிற்கு சொந்தமான வெளிநாட்டு வங்கி கணக்குகள், வெளிநாடுகளில் பறக்கும் அந்த நாட்டின் அரசு விமான நிறுவனத்தின் விமானங்களை கூட ஏன் பறிமுதல் செய்யலாம். உதாரணமாக 2012 அர்ஜென்டினா திவாலான போது அதன் கடற்படை கப்பல் ஒண்ண கானா நாட்டில் கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செஞ்சாங்க. அடுத்ததாக மற்றும் பணவீக்கம், நரகம் கூட ஏற்படும். மேலும் ஒரு நாடு திவாலாகும் போது அதன் நாணயத்தின் மதிப்பு உலக சந்தையில 0க்கு சமமாகும். பெட்ரோல், டீசல், மருந்துகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய டாலர் இருக்காது. இதனால உள்நாட்டில பஞ்சம் ஏற்படும், அரசாங்கம் கவிழும். இன்னைக்கு ஐரோப்பாவின் பல நாடுகள் இந்த ஆபத்தின் விளிம்பில் தான் நின்னுகிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் கடனில் மூழ்கின. இவங்களுக்கு கடன் கொடுக்கும் நாடுகள் எது என்ற கேள்வி எழலாம். அப்படி பணக்கார நாடுகள் இருக்கா என்ன என்று கூட கேட்கலாம். அவங்க யார் என்ற பதில் உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும். அதை பற்றியும், இந்த கடன் மெக்கானிசம் பற்றியும், கடன் வாங்கும் மர்மத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும். Don't miss the part 2 of this video. This is Ruchi Ram
சைனிங் ஆஃப்.